பசங்களா, வெரி குட் ஈவினிங். இன்னைக்கு கொஸ்டின் ஆஃப் த டேல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிளாஸ் 11ஓட மேக்ஸ்ல சாப்டர் 4ல எக்ஸசைஸ் 4.1ஓட 11th சம் வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லிருக்கோம் பாருங்க. 1ல இருந்து 1000 வரைக்கும் நம்ம நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். இதுல எத்தனை நம்பர்ஸ் வந்து 2 ஆலையோ அல்லது 5 ஆலையோ டிவைட் ஆகாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பார்ப்போம். கவனிங்க. இங்க நம்ம A, B அப்படின்னு ரெண்டு செட் எடுத்துக்கலாம். A அப்படிங்கிறது set of numbers which are divisible by 2. B அப்படிங்கிறது set of numbers which are divisible by 5. இப்போ நம்ம n of A எடுத்துக்கலாமா? அப்ப எத்தனை டேர்ம்ஸ் இருக்கும் பாருங்க. செட் A ல டோட்டலா வந்து 1000 நம்பர்ஸ் இருக்கு. 1ல இருந்து 1000 வரைக்கும். அப்ப 2 ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னா 1000 2 ஆல் டிவைட் பண்ணுங்க. அப்ப எத்தனை டேர்ம்ஸ் இருக்கும்? கண்டிப்பா 500 டேர்ம்ஸ் இருக்கும். 500 நம்பர்ஸ் இருக்கும். சரிங்களா? அடுத்தது n of B. n of B அப்படிங்கிறது டோட்டலா 1000 நம்பர்ஸ் 1ல இருந்து 1000 வரைக்கும். அதுல 5 ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். அப்ப 5 ஆல் டிவைட் பண்ண எத்தனை வருது பாருங்க. 200. 200 நம்பர்ஸ் வந்து கண்டிப்பா 5 ஆல டிவைட் ஆகும். சரிங்களா? அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ரெண்டு நம்பராலையும் டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ். அதாவது 2 and 5 both. 2 and 5 both அப்படின்னா நம்ம LCM எடுத்துடணும். 2க்கும் 5க்கும். சரிங்களா? அப்ப எடுத்தா என்ன வருது? 10. ஓகே. சோ அப்ப 10 ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ். தட்ஸ் வாட் n of A intersection B. ஓகே. அப்ப 1000 10 ஆல டிவைட் பண்ணி பாருங்க. என்ன வரும் நமக்கு? 100. ஓகேங்களா? இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, எய்தர் 2 ஆர் 5 ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எத்தனை இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். எய்தர் 2 ஆர் 5. சோ இதை கண்டுபிடித்து நம்ம என்ன செய்யணும்? n of A union B இதுக்கான ஃபார்முலா எடுத்துக்கணும். that is equal to n of A plus n of B minus n of A intersection B. So n of A என்னன்னு தெரியும் இல்லையா? n of A வந்து என்ன வந்துச்சு பாருங்க 500. n of B வந்து 200 and n of A intersection B 100. இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 500 plus 200 minus 100. That is equal to 600. 600. கிளியரா? அதாவது 2 ஆலையோ அல்லது 5 ஆலையோ டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் எவ்வளவு இருக்கு? 600 நம்பர்ஸ் இருக்கு. ஆனா அவங்க क्वेश्चन ஆப்போசிட்டால கேட்டிருக்காங்க. நெய்தர் 2 nor 5 னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன வருது பாருங்க நமக்கு. நெய்தர் 2 nor 5. நெய்தர் 2 nor 5. இதான் क्वेश्चनல கேட்டிருக்காங்க நமக்கு. therefore number of terms that is equal to டோட்டலா எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? டோட்டல் மைனஸ் n of A intersection A union B. so A union B க்கு வந்து என்ன வந்துச்சு நமக்கு? 600. அதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. டோட்டலா 1000 நம்பர்ஸ் இருக்கு. 1000ல 600 ரிமூவ் பண்ணுங்க. அப்ப என்ன வரும்? 400. 400. அதுதான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். கிளியரா இருக்கா? therefore from 1 to 1000 400 terms are divisible by neither 2 nor 5. இதுதான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். சரிங்களா? சோ இந்த 400 அப்படிங்கறத நம்ம அண்டர்லைன் பண்ணா போதுமானது. சோ எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சுதா பாருங்க. எஸ் புரிஞ்சுது அப்படின்னா மறக்காம இந்த செஷனுக்கு வந்து லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ கைஸ். மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான क्वेश्चनல பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.